இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எச்ச. இப்படி சொல்ற மாதிரி தான் பாகிஸ்தான் ஒரு பக்கம் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிட்டு இன்னொரு பக்கம் கோலத்தனமா இந்தியா மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ இருந்துகிட்டு நம்ம இந்தியன் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி, எங்க இதுக்கு மேல எங்களால தாக்கு பிடிக்க முடியாதுங்க, அதனால இதோட நம்மளோட ஆட்டையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 நாடுகளும் சேர்ந்து சீஸ்ஃபயரை அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம இந்தியாவும் தெளிவா சொல்லிட்டாங்க, இனிமேல் நாங்க உங்களை எந்த விதமாகவும் உங்களை தாக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லிட்டோம். அதோட பாகிஸ்தான் அவங்களோட வேலையை முடிச்சிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண டே கூட கம்ப்ளீட் ஆகல. அதுக்குள்ள பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அடுத்த 3 மணி நேரம் கழிச்சு நம்ம இந்தியாவில் உள்ள ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ட்ரோன் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயம்தான் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. இது மாதிரிலாம் பண்ணா பாகிஸ்தானை எச்சன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? உண்மையில பாகிஸ்தான் தைரியமான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அப்பா வாங்கப்பா, 2ல் 1 பார்த்துக்கலாம், என்னானாலும் பரவாயில்ல, நாங்க உங்களை எதிர்க்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒன்று தைரியமான ஆளா இருந்தா இந்தியாவை எதிர்த்து முழுமையா நின்று போட்டி போட்டிருக்கணும். அதுவும் இல்லை. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இந்தியாவை எதிர்த்தா இனி ஒன்றுக்கும் வேலையாகாது, அதனால இந்தியா காலிலே விழுந்துட வேண்டியதான்னு சொல்லி அவங்களாதான் சீஸ்ஃபயருக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் பண்ணி நீங்க சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி இந்தியா கிட்ட அவங்களாதான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. ஒரு பக்கம் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கோழைத்தனமா தாக்குதல் நடத்தி சீஸ்ஃபயரை மீறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் என்னதான் சொல்றது? உண்மையிலே பாகிஸ்தானை திருத்தவே முடியாதுங்க. இப்போ பாகிஸ்தான் இந்தியா மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு அவங்க மார்த்தட்டி தெரியலாம், பார்த்தீங்களா இந்தியா மேலே கை வச்சுட்டோம், சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணிட்டோம்னு சொல்லி. ஆனால் இனிமேல் தாங்க பாகிஸ்தானுக்கு 7 நாடு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை தொட்டதுக்கே இந்தியா பாகிஸ்தானுக்கு எவ்வளோ தூரம் பதிலடி கொடுக்க முடியுமோ பாகிஸ்தானோட ஏர்பேஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி மிகப்பெரிய பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதனால தான் பாகிஸ்தான் பல்பு வாங்கி சீஸ்ஃபயருக்கே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இதையும் தாண்டி இவ்வளோ தில்லா இந்தியாவை தொட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு அடுத்து ஒரு பெரிய அடி காத்துட்டு இருக்குங்க. இந்தியா எந்த விதமாக பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஆனால் கண்டிப்பாக பாகிஸ்தான் ஏன்டா இந்தியாவை திரும்ப தொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இப்போ பாகிஸ்தான் இந்தியா மேலே நடத்தின இந்த ஒரு தாக்குதலை பார்த்து ஜம்மு காஷ்மீரோட முதல்வரான உமர் அப்துல்லா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாருங்க. அவர் என்ன போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அப்படின்னா, இதுதான் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண லட்சணமா? ஒரு பக்கம் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சீஸ்ஃபயரை நீங்கள் மீறுறீங்களே அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு தான் அதை பற்றிலாம் கவலையே இல்லையே. யார் எங்களை பற்றி என்ன வேணா பேசிட்டு போட்டோம், எங்களுக்கு இந்தியாவை எதிர்த்துட்டோம், இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்றதான் தேவை, அதனால அதுக்கு நாங்கள் என்ன முயற்சி பண்ணுவோமோ நாங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வரப்போகிற பின்விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம்னு சொல்லி பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இப்போ பாகிஸ்தான் பண்ணதுக்கு அவங்களே யோசிப்பாங்க, ஏன்டா இந்தியாவை தொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்ட தான் போகிறாங்க. நம்ம இந்தியாவோட பதில் நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.